வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப கல்வி அமைப்பை தேசிய கல்விக் கொள்கை மறுசீரமைத்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சக கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதே தமது லட்சியம். தன்னுடைய காலத்திலேயே நிகழும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை. இடைத்தேர்தலுக்கும் கொடநாடு வழக்குக்கும் என்ன தொடர்பு என எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் கேள்வி. கொடநாடு குறித்து முதலமைச்சர் அடிக்கடி பேசுவதாக விமர்சனம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கு இருக்கை ஒதுக்குவது தனது முழு உரிமை என சபாநாயகர் அப்பாவு பேச்சு. எங்கு அமர வைப்பது என தமக்கு தெரியும் என்றும் திட்டவட்டம். மூன்றாவது அணி என்பது பாஜகவின் வெற்றிக்கே உதவும். எதிர்க்கட்சிகள் ஓரணியில் ஒன்றிணைய வேண்டும் என காங்கிரஸ் கட்சி அழைப்பு. இனி விரிவான செய்திகள். மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை அளிக்கும் திட்டம் பற்றி எதிர்வரும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், நிதி நிலைமை சரியாக இருந்திருந்தால் உரிமைத் தொகை திட்டம் எப்போதோ ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் என்று கூறினார். மேலும் நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதே தமது லட்சியம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். மாதம் 1000 ரூபாய் வழங்குவோம்னு சொன்னோம். நிதி நிலைமை மட்டும் ஒழுங்கா வச்சுட்டு போயிருந்தீங்கன்னா நாங்க வந்த உடனே அதையும் நிறைவேற்றி இருப்போம். கொள்ளையடிச்சிட்டு போனீங்களே, கஜானாவை காலியாக மட்டும் இல்ல கடனை வச்சுட்டு போயிருக்கிறீங்களே. ஆக அதையெல்லாம் இன்றைக்கு நாங்கள் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆக அந்த அவைகளெல்லாம் சரி செய்யப்பட்ட உடனே நிச்சயமா சொல்றேன், உறுதியா சொல்றேன், இன்னும் உறுதியோடு சொல்றேன், வருகிற மார்ச் மாதம் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கு. ஆக நிதிநிலை அறிக்கையில் அந்த உரிமை தொகை 1000 பெண்களுக்கு எப்போ வழங்கப்படும் என்பதை அறிவிக்க போகிறோம். மகளிர் உரிமைத் தொகை வழங்குவது குறித்து தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் முதலமைச்சர் அறிவித்தது தேர்தல் விதிமீறல் என அதிமுக தேர்தல் பிரிவு துணை செயலாளர் இன்பதுரை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் புகார் மனு அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவினர் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் இதற்கு முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரியதாக கூறினார். கொடநாடு கொலை கொள்ளை வழக்குக்கும் திமுகவிற்கு ஏதோ சம்பந்தம் இருப்பதாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டபோது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். திமுக கடந்த 22 மாத ஆட்சிக் காலத்தில் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்றும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு துரும்பை கூட கிள்ளி போட்டதில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் நிறைவடைந்தது. மேலும் ஈரோட்டில் தங்கியிருக்கும் வெளியாட்கள் வெளியேறவும் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு உட்பட்ட விடுதிகளில் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெளிநபர்கள் தங்கியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் காவல்துறை மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேர்தல் நடத்தும் அலுவலர் சிவக்குமார் கூறினார். நாட்டின் தலைவிதியை இளம் தலைமுறையினர் நிர்ணயிக்க வேண்டும் என நடிகர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை தாம்பரத்தில் தனியார் கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நம்முடைய இந்திய நாட்டின் ஆவரேஜ் ஏஜ் சராசரி விழுக்காடு 29. இந்தியன் பார்லிமெண்டின் வயது சராசரி வயது 54. இந்த வித்தியாசம் களையப்பட வேண்டும். மூத்தவர்களை ஒதுக்கிவிட்டு இளம் தலைமுறையினர் இந்த நாட்டின் தலைவிதியை நிர்ணயிக்க வேண்டும். தமிழை தேடி கொண்டு செல்வது பெருமைப்படக்கூடிய ஒன்று அல்ல என்றும் இது நமக்கு தலைகுனிவு என்றும் பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே குத்தாலம் வீதியில் தமிழை தேடி விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இதில் பேசிய ராமதாஸ், தமிழ் நமது அடையாளம் என்று கூறினார். அன்னை தமிழை நாம் இழந்துவிட்டதாக தெரிவித்த ராமதாஸ், தமிழ் எங்குமே இல்லை என குறிப்பிட்டார். அதிமுகவில் இருந்து ஓபிஎஸ் நீக்கப்பட்டது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியதற்கு தாம் அரசியல்வாதி அல்ல என்று சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு பதிலளித்துள்ளார். தென்காசியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கு இருக்கை ஒதுக்குவது தனது முழு உரிமை என்றும் யாரை எங்கு அமர வைப்பது என தனக்கு தெரியும் எனவும் கூறினார். தமிழகத்தில் எந்த மூலைக்கு ஆளுநர் ரவி சென்றாலும் கருப்பு கொடி காட்டுவோம் என மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மார்க்ஸ் குறித்து பேசிய ஆளுநரை கடுமையாக சாடினார். ஆளுநர் ரவி
ஆளுநராக இருக்க வேண்டுமே தவிர அரைவேக்காட்டுத்தனமான அரசியல்வாதியாக இருக்கக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மார்க்ஸை பற்றி விமர்சிக்கிற தகுதி RN ரவிக்கு அறவே இல்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம். இப்போது இருக்கிற RSS அமைப்பு விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்த அமைப்பு. மார்க்ஸ் பேரில் அவங்களுக்கு என்ன கோவம்னா விடுதலை போராட்டத்துக்கு தூண்டிவிட்டவர் மார்க்ஸ் என்பதுதான் அவர்களுக்கு இருக்கிற கோபம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் உடல் தகனம் செய்யப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தாயார் பழனியம்மாள் நாச்சியார் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரின் உடல் பொதுமக்களின் அஞ்சலிக்காக பெரியகுளத்தில் உள்ள பன்னீர்செல்வத்தின் வீட்டில் வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட தேரில் பெரியகுளம் நகராட்சிக்கு சொந்தமான மயானத்திற்கு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்ட தனது தாயின் உடலுக்கு OPS மொட்டையடித்து தீ மூட்டினார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தாயாரின் மறைவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னையில் ஒரே நாளில் விதிகளை மீறி நம்பர் பிளேட் பொருத்தப்பட்ட 3232 வாகனங்களுக்கு போக்குவரத்து காவல்துறை அபராதம் விதித்துள்ளது. அவற்றில் 50% வாகனங்களின் உரிமையாளர்கள் உடனடியாக நம்பர் பிளேட்டுகளை மாற்றியமைத்து போக்குவரத்து காவல்துறையிடம் உறுதிப்படுத்திவிட்டு சென்றனர். இந்நிலையில் வாகனங்களில் நம்பர் பிளேட் தெளிவாக இருக்க வேண்டும் என்றும் விதிமுறைகளை மீறும் ஸ்டிக்கர் கடை உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வடக்கு மண்டல போக்குவரத்து காவல் துணை ஆணையர் ஹர்ஷ் சிங் தெரிவித்துள்ளார். நம்பர் பிளேட் ஃபார்மேட் கரெக்டாக இருக்கணும். இந்த ஸ்டிக்கர் இட்ஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ ஸ்டிக்கரில் ஒத்து வராது. வி ஹாவ் டு யூஸ் கரெக்ட் நம்பர் பிளேட் ஃபார்மேட் ஓன்லி. இந்த நம்பர் பிளேட் ஃபார்மேட் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி நம்பர் பிளேட் ப்ளீஸ் எல்லாரும் மாட்டணும். இதை இன்ஷோர் பண்ணுங்கள். வேலூர் மாவட்டத்தில் விளையும் முள்ளு கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அணைக்கட்டு, தார்வழி, குடிசை, நாட்டார்மங்கலம், நரசிங்கபுரம், ஈச்சங்காடு, புத்தூர், ராமாபுரம் பகுதியில் அதிகளவில் சாகுபடி செய்யப்படும் முள்ளு கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு வழங்கி உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனால் தாங்களே விலையை நிர்ணயிப்பதுடன் முள்ளு கத்திரிக்காயின் உற்பத்தியை அதிகரிக்க முடியும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தியாகராய நகர் பேருந்து நிலையம் மாம்பழம் ரயில் நிலையத்தை இணைக்கும் ஸ்கைவாக் மேம்பாலம் வரும் ஏப்ரல் மாதம் திறக்கப்பட உள்ளது. 26 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த மேம்பாலத்தின் பணிகள் நகரும் படிக்கட்டு வசதியுடன் முடியும் தருவாயில் உள்ளது. தீநகரில் கட்டப்பட்டு வரும் இந்த நவீன மேம்பாலத்தால் நாள்தோறும் மாம்பழம் ரயில் நிலையத்திற்கு வரும் 50,000க்கும் மேற்பட்டோர் பயனடைவார்கள். இதனால் மாமல்லபுரம் ரயில் நிலையத்திலிருந்து பேருந்து நிலையத்திற்கு வெறும் 5 நிமிடங்களில் சேர முடியும். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரம வழக்கில் தப்பி ஓடிய 4 பேரில் ஒருவரை போலீசார் மீட்ட நிலையில் தலைமறைவாக இருக்கும் 3வரில் 2வரை கண்டுபிடித்துள்ளனர். பிரபு என்பவர் கோயம்புத்தூரில் உள்ள அவரது வீட்டிலும், முனியன் என்பவர் கர்நாடகாவில் உள்ள அவரது வீட்டிலும் தங்கியிருப்பது போலீசாருக்கு தெரியவந்துள்ளது. இதையடுத்து இருவரையும் கடலூர் அழைத்து வரும்படி அவரது குடும்பத்தினரிடம் போலீசார் கூறியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரயில் நிலைய நடைமேடை அருகிலேயே நிரந்தர டிக்கெட் கவுண்டர் அமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் தெற்கு ரயில்வே பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மீனப்பாக்கம் ரயில் நிலையத்தில் முதல் மாடியில் டிக்கெட் கவுண்டர் இருப்பதால் மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் சிரமத்தை சந்திப்பதாக பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து பதிலளிக்குமாறு ரயில்வே பொது மேலாளருக்கு உத்தரவிட்டனர். கோவையில் பிடிபட்ட மக்னா யானை மானாம்பள்ளி வனச்சரகத்தின் மந்திரி மட்டம் வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு மற்றும் மதுக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் அட்டகாசம் செய்த மக்னா யானை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். பின்னர் அதனை மேட்டுப்பாளையம் வனப்பகுதியில் விட அழைத்து சென்றபோது தங்கள் பகுதியில் யானையை விடக்கூடாது என அப்பகுதி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். இதனையடுத்து வனத்துறையினர் மக்னா யானையை வால்பாறை அருகே உள்ள மானாம்பள்ளி வனச்சரகத்தின் மந்திரி மட்டம் வனப்பகுதிக்கு கொண்டு சென்று விடுவித்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் நடை அதிகாலை 1 மணிக்கு திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பின்னர் மகா மண்டபத்தில் உள்ள கொடிமரத்தில் மாசி திருவிழாவுக்கான கொடியேற்றப்பட்டது. தொடர்ந்து கொடிமரத்திற்கு 27 வகையான திரவியங்களை கொண்டு சிறப்பு அபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது.
காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயத்தில் மாசி மகம் பிரம்மோற்சவத்தின் முதல் நாள் நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் எழுந்தருளிய காமாட்சியம்மன் வெள்ளி ரிஷப வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பகவதி அம்மன் கோவிலில் மகா கும்ப பரணி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. அப்போது ராட்சத காவடி மற்றும் மின் விளக்குகள் நிறுவப்பட்ட ராட்சத கரகம் உள்ளிட்டவைகளை ஏந்தியவாறு நடனமாடி வந்தனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஒற்றுமையாக இருப்பதற்காக உடைத்த தேங்காயில் விளக்கு ஏற்றி வழிபட்டனர். பின்னர் செண்டை மேளங்கள் முழங்க உற்சாக நடனமாடி மகிழ்ந்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரசாதமாக லட்டு வாங்கி செல்லும் பக்தர்களுக்கு சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் ஓலை பைகளை வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. இந்த ஓலை பைகளை கவுண்டர்கள் அமைத்து 10, 15 மற்றும் 20 ரூபாய் வரை விற்பனை செய்ய தேவஸ்தானம் திட்டமிட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் பெட்டிகளின் எண்ணிக்கையை 6ஆக அதிகரிக்க சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக சென்னை மெட்ரோ ரயில் கட்டம் 1 ரயில்களில் குளிர்சாதன பெட்டிகளை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே சென்னை மெட்ரோ ரயிலில் 3 பொது பெட்டிகளும் 1 மகளிர் பெட்டியும் இருக்கும் நிலையில் அத்துடன் 2 பெட்டிகளை இணைத்து 6 பெட்டிகளாக அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தனிப்பட்ட குறையை சுட்டிக்காட்டி நவீன தீண்டாமையை கடைபிடிப்பதை தடுக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட புதிய சட்ட திருத்தம் தற்போது அரசிதழில் வெளியாகியுள்ளது. அதன்படி காது கேளாதவர்கள், வாய்பேச முடியாதவர்கள், தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ற வாக்கியங்கள் இனி மாணவர் சேர்க்கையின் போது பயன்படுத்தப்படாது. பல்கலைக்கழக சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதன் மூலம் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையின் போதும் இதுபோன்ற பிரிவுகளில் கேள்விகளாக கேட்கப்படுவது தவிர்க்கப்படும் என அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எத்தகைய அமைதி நடவடிக்கைக்கும் பங்களிக்க இந்தியா தயாராக உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி ஜெர்மன் பிரதமரிடம் உறுதியளித்துள்ளார். 2 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள ஜெர்மன் பிரதமர் ஓலஃப் ஸ்கால்ஸ் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். சந்திப்புக்கு பின்னர் இருவரும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் மோடி, இந்தியா மற்றும் ஜெர்மனி இடையே ஆழமான புரிதலின் அடிப்படையில் உறவு அமைந்திருப்பதாக கூறினார். திருடப்பட்ட கலைப்பொருட்களை மட்டுமின்றி அயல் நாடுகளின் முதலீட்டையும் புதிய இந்தியா ஈர்த்துக் கொண்டிருக்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர், G20 நாடுகளின் தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ள நிலையில் ஜனநாயகத்தின் தாயாக இந்தியா தனது அடையாளத்தை நிரூபித்துள்ளது என்றார். எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப கல்வி அமைப்பை தேசிய கல்விக் கொள்கை மறுசீரமைத்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய கல்வி அமைச்சகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தரங்கில் காணொலி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார். அதில் பேசிய பிரதமர் மோடி, நடைமுறை மற்றும் தொழில்முறை அடிப்படையிலான கல்வி அமைப்பை கட்டமைக்க மத்திய பட்ஜெட் அடித்தளமிட்டுள்ளதாக தெரிவித்தார். பாரத் ஜோடோ யாத்திரையுடன் தனது இன்னிங்ஸ் முடிவுக்கு வருவதாக சோனியா காந்தி கூறியதால் அவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுகிறாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, பாஜகவும் RSS அமைப்பும் ஒவ்வொரு நிறுவனங்களையும் கைப்பற்றி அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், பாரத் ஜோடோ யாத்திரையுடன் தனது அரசியல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருவது மகிழ்ச்சியளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் செயற்குழுவில் பட்டியல் சமூகத்தினர், பழங்குடியினர், சிறுபான்மையினர், இதர பிற்படுத்தப்பட்டோர், இளைஞர்கள் ஆகியோருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் கட்சியின் அமைப்பு விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 23லிருந்து 35ஆக அதிகரிக்கவும், முன்னாள் பிரதமர்கள், முன்னாள் தேசிய தலைவர்கள் ஆகியோரை நிரந்தர உறுப்பினர்களாக நியமிக்கவும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனம் நடப்பாண்டில் 5100 ஊழியர்களை பணியில் சேர்க்க திட்டமிட்டுள்ளது. கடந்த வாரம் 470 புதிய விமானங்களை வாங்க ஒப்பந்தம் செய்துள்ள ஏர் இந்தியா 2023இல் 5100 புதிய ஊழியர்களை பணியமர்த்த உள்ளது. 900 பைலட்டுகளையும் 4200 ஊழியர்களையும் பணியமர்த்தப் போவதாக ஏர் இந்தியா அறிவித்துள்ளது. விமான பயணத்தின் போது விமானங்களில் பணியாற்றும் கேபின் ஊழியர்களுக்கு 15 வார பயிற்சி அளிக்கவும் ஏர் இந்தியா திட்டமிட்டுள்ளது. கொல்கத்தாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான மூத்தோர் தடகள போட்டிகளில் 622 புள்ளிகளை பெற்று தமிழக வீரர்கள் முதலிடம் பிடித்து சாம்பியன் கோப்பையை வென்றனர். மேலும் 70 தங்கம், 64 வெள்ளி, 93 வெண்கலப் பதக்கங்கள் வென்று சாதனை படைத்தனர். ஒசூருக்கு வருகை தந்த தமிழக அணி வீரர்களுக்கு பொதுமக்கள், விளையாட்டு வீரர்கள் பாராட்டு தெரிவித்தனர்.
எகிப்தின் கெய்ரோ நகரில் நடைபெற்ற சர்வதேச துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் தொடரின் பதக்கப்பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. 4 தங்கம், 3 வெண்கலம் என மொத்தம் 7 பதக்கங்களை இந்த தொடரில் இந்தியா வென்றுள்ளது. 3 பதக்கங்களுடன் ஹங்கேரி 2ஆம் இடத்தையும், 2 பதக்கங்களுடன் இத்தாலி 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ப கல்வி அமைப்பை தேசிய கல்விக் கொள்கை மறுசீரமைத்துள்ளது. மத்திய கல்வி அமைச்சக கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நீட் தேர்வில் இருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதே தமது லட்சியம். தன்னுடைய காலத்திலேயே நிகழும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை. இடைத்தேர்தலுக்கும் கொடநாடு வழக்குக்கும் என்ன தொடர்பு என எதிர்க்கட்சித் தலைவர் EPS கேள்வி. கொடநாடு குறித்து முதலமைச்சர் அடிக்கடி பேசுவதாக விமர்சனம். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி துணைத் தலைவருக்கு இருக்கை ஒதுக்குவது தனது முழு உரிமை என சபாநாயகர் அப்பாவு பேச்சு. எங்கு அமர வைப்பது என தமக்கு தெரியும் என்றும் திட்டவட்டம். 3வது அணி என்பது பாஜகவின் வெற்றிக்கே உதவும். எதிர்க்கட்சிகள் ஓரணியில் ஒன்றிணைய வேண்டும் என காங்கிரஸ் கட்சி அழைப்பு. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.